அண்மை செய்தி. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியில் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான பூண்டி ஏரியில் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியில் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பூண்டி ஏரியில் தண்ணீரின் அளவு குறைந்திருக்கிறது. ஏரியின் முழு கொள்ளளவான 3231 கன அடி என்ற நிலையில் தற்போது அது குறைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பூண்டி ஏரியில் தற்போது வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியும் சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கமானது 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வறட்சியை கண்டுள்ளது என்றே சொல்லலாம். ஏனென்றால் இங்கு உள்ள 3231 மில்லியன் கன அடியில் தற்பொழுது 90 மில்லியன் கன அடி மட்டுமே நீர் இருப்பு இங்கு உள்ளது. இதனை பயன்படுத்தி கொண்ட தமிழ்நாடு அரசு 9.84 கோடி அளவிலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது 16 மதகுகளை சரி செய்யும் பணியில் தற்பொழுது தமிழக அரசானது ஈடுபட்டு வருகிறது. மேலும் சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் கடந்த 1944ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. ஏரி நிரம்பினால் அதிலிருந்து உபரிநீர் வெளியேறும் வகையில் 50 அடி உயரத்தில் 16 ஷெட்டர்கள் உள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் 3.231 டிஎம்சி தண்ணீரை சேமித்து வைக்கும் வகையில் 35 அடி உயரம் 3458 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான இந்த பூண்டி ஏரியானது அமைந்துள்ளது. சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் நீர் ஆதாரத்தை பூர்த்தி செய்யும் வகையிலான இந்த பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் விளங்கி வருகிறது. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் அணையின் நீர் இருப்பு கடந்த ஆண்டு, அதாவது 2022ஆம் ஆண்டு அணையின் மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் 656 மில்லியன் கன அடி நீர் இருப்பு இருந்தது. அதேபோல் 2023ஆம் ஆண்டும் 2082 மில்லியன் கன அடி நீர் இருப்பு இருந்த நிலையில் தற்பொழுது பூண்டி ஏரியில் ஒரு வறட்சி ஏற்பட்டது என்று கூறும் வகையில் இந்த ஆண்டு வெறும் 90 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருப்பு உள்ளது. சென்னை மக்களுக்கு குடிநீர் கேள்விக்குறியாகவும், அது மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மீன்பிடிக்க முடியாமல் வறுமையில் வாடி வரும் இந்த சூழ்நிலையும் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. மேலும் நேற்று முதல் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருவதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் மிக விரைவில் உயரும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதுபோல் இதனை பயன்படுத்தி கொண்ட தமிழ்நாடு அரசு மதகுகளின் நீர்க்கசிவை நீர்க்கசிவு ஏற்படும் பழுதை சரி செய்யும் வகையில் தமிழக அரசின் சார்பில் 9.84 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நீர்த்தேக்கத்தில் உள்ள 14 ஸ்பெல்வே ரெகுலேட்டர்களில் ஷெட்டர்களின் மதகுகள் ரோலர் சரிபார்த்தல், புதுப்பித்தல், மேல் மற்றும் பக்க பி வகை ரப்பர் முத்திரைகளை மாற்றுதல், ஷட்டர்களின் அடியில் உள்ள கீழ்ப்பக்க தட்டையான ரப்பர்களை மாற்றுதல் உள்ளிட்ட பழுது நீக்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மணல் ஷட்டர்கள் 8 மற்றும் 9 முழுமையாக புதுப்பித்து அதில் மின்சார மோட்டார்களை பொருத்துவது போன்ற பணியையும் தற்பொழுது தமிழக அரசின் சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 9.84 கோடி அளவிலான மதிப்பிலான ரூபாய் செலவில் தற்பொழுது துரிதமாக இந்த பணியின் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நகரமயமாக்கல் என்ற பெயரில் நகரத்தில் உள்ள ஏரி, குளம், குட்டை ஆகியவற்றை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதால், அதாவது நகரத்தில் நீர் சேமிக்க முடியாது என்ற தோற்றத்தை, அதாவது செயற்கையான தோற்றத்தை தற்பொழுது மக்கள் உருவாக்கியுள்ளனர். இதனை தமிழக அரசு கருத்தில் கொண்டு உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி நகரப்பகுதிகளிலும் நீர் சேமிக்க முடியும் என்பதை
காட்டும் வகையிலாக நகரப்பகுதிகளில் நீர் சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் எனவும் கட்டிடங்களில் மழைநீர் சேகரிக்கும் அமைப்பினை உருவாக்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் இங்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.